ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா மீதமுள்ள இட்லி உப்புமா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்ல பூ மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நீங்களும் வீட்டில் உள்ள 4 பொருட்களை வச்சு ஒரு சமையல் ஒருவேளை சாப்பிடலான்னு நம்ப முடியுமா உங்களால்? கண்டிப்பாக பாருங்கள். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 இட்லி இருந்துச்சு, அது உதுத்து வச்சிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி உப்புமா எனக்கு அடிக்கடி ரொம்ப பிடிக்கும் நான் செய்கிறது. 2 பல்லாரி வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைன்னா சிக்கன் பொடி 65 இருக்குல்ல, அந்த பொடி கறி மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து அது சேர்க்கலை. நான் அடுத்த டைம் அந்த வீடியோவில் போகிறேன். இப்போ தாளிப்பு முறைக்கு போய்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துக்கிருக்கேன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து இட்லி உப்புமா யாராவது பிடிக்குன்னு சொல்லுங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போ வந்து நல்லா கடலைப்பருப்பு போட்டிருக்கோமா, கடலைப்பருப்பு நல்லா பொரியணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரியணும். கலர் சேஞ்சு கொடுக்கணும் கடலைப்பருப்பு, அப்போதான் இட்லி உப்புமாவுக்கு சூப்பராக இருக்கும். மீதமுள்ள இட்லியை தூக்கி போடாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. 3 பொருளை வச்சு நீங்கள் இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிடலாம். பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சோம்னா வெங்காயம், பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கலாம். எத்தனை பேர் என் வீடியோ பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட்டாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லாங் வீடியோ போட்டால் யாருமே பார்க்க மாட்டேறீங்க, ஷார்ட் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க. எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் இட்லி உதுத்து வச்சுருக்கோம்னா அதை சேர்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். இந்த இட்லி உப்புமா வந்து நாங்கள் அடிக்கடி சாப்பிடுவோம். இது ஃபேவரட்டு. உங்களுக்கு என்ன ஃபேவரட்டுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் பொருட்களை வச்சு நிறைய சமையல் செய்யலாம். இப்போ இட்லி உப்புமா சேர்த்துக்கலாம். இட்லி இருக்குல்ல, இட்லி உதுத்து வச்சுருந்தா அதை சேர்த்துக்கலாம். பாருங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி வேணால் சிக்கன் பொடி வேணால் சேர்த்துக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.